الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றோடு 10வது தராவீஹை நிறைவு செய்து 12 ஜுசுக்களை செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம். இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து யூசுப் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃபை ஆரம்பிக்கும் பொழுதே நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், வரலாறுகளிலேயே மிக அழகான வரலாறை உங்களுக்கு நாம் கூறுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். உண்மையில் சூரத்து யூசுஃபை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா நிலைகளுக்கும் அதில் படிப்பினையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். சூரத்து யூசுப் எப்படிப்பட்ட சூரா என்றால், அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக இறக்கி வைத்தான். முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்தார்கள். அதை கேட்ட செவியேற்ற பல யூதர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். அவ்வளவு அழகான உண்மையான ஒரு வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்து யூசுப் என்பது ஒரு த்ரில்லிங்கான நிகழ்வுகளை கொண்டது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பொறாமையிலிருந்து துவங்கி அவர்கள் பேசிக் கொள்வார்கள், என்ன நம்மெல்லாம் விட்டுட்டு யூசுஃபை ரொம்ப நேசிக்கிற மாதிரி தெரியுது, இவர் எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று துவங்கி கிணற்றில் தூக்கி வீசி எறியப்பட்டு அதிலிருந்து அவர்கள் எடுக்கப்பட்டு அற்ப வெள்ளி சில காசுகளுக்கு விற்கப்பட்டு அரண்மனையில் சென்று தங்கி அங்கு ஒரு பெண்ணால் தவறான செயலுக்கு அழைக்கப்பட்டு சிறைச்சாலைக்கே சென்றாலும் கூட தவறை செய்ய மாட்டேன், பொதுவாக தவறு செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு செல்வார்கள், நான் தவறு செய்ய மாட்டேன், என்னை சிறையில் தங்கினாலும் பரவாயில்லை என்ற ஒரு பத்தினித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகு சிம்மாசனத்திற்கு ஏறினார்கள். எந்த சகோதரர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களோ அந்த சகோதரர்கள் கோடிப்பையை கொண்டு வந்து அலைனா, எங்களுக்கு கொஞ்சம் தான தர்மம் செய்யுங்க என்று வந்து நின்ற நிலை, அந்த நிலையை பார்த்து கண் கலங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 3ஆம் முறையாக வரும் பொழுது சொல்லிவிட்டார்கள், என்னை யார் என்று தெரிகிறதா? பொதுவாக மேல போனவங்களுக்கு தான் கீழே இருக்கவங்களுக்கு தெரியாது. இங்க நேர் மாற்றம், கீழே இருக்கவங்களுக்கு தெரியல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஆனால் சிம்மாசனத்தில் அமர்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது, வந்திருக்கிறது வந்துட்டு போறதெல்லாம் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர். நம்ம தூக்கி கிணத்துல வீசிட்டு போனவங்க, கிணத்துல இருந்து எடுத்த பிறகு கூட அற்ப கிரியத்துக்கு விசிட்டு போனவங்க வந்து நிக்கிறாங்க. அந்த 3வது தடவை வரும்போது சொந்த காலையில என்ன அர்த்தம்? ஷார்ட்டா வேற மாதிரி சொல்றதுனா பிச்சை போடுங்க, சதக்கா போடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை கேட்டவங்க என்ன கேட்டாங்க, இது யாரும் தெரியுதா? உங்களுடன் பிறந்த யூசுப் தான் நான். அந்த சகோதரர்கள் அதிர்ச்சி தாங்க முடியும், என்ன செய்ய போறாரு தெரியலையே. யூசுஃபா? அந்த யூசுப்? நீ யூசுஃபா? கிணத்துல தூக்கி வீசிட்டு போயிட்டோம், அற்ப கிரயத்துக்கு சந்தையில வித்துட்டு போயிட்டோம், ஆடு மாடை விற்கிற மாதிரி வித்துட்டாங்க.
அந்த யூசுப் சிம்மாசனத்துல அப்படின்னு திகச்சு போனப்ப நான் அன்னைக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன்னு சொன்ன அந்த சம்பவங்கள் உண்மையிலேயே வைத்திருக்க வைக்கக்கூடிய சம்பவம். கணேசுக்குரியவர்களே, இதில் அல்லாஹ் தஆலா பல்வேறு படிப்பினைகள், ஒரு நூல் இருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூறாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 100 படிப்பினைகள். இப்படி பல்வேறு படிப்பினைகள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு 4 படிப்பினைகளை சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முந்தைய 2 படிப்பினைகள் பெற்றோர்களுக்கு. பொதுவாக இந்த சபையில பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் நிறைய பேர் வராங்க, வாலிபர்கள் நிறைய பேர் வராங்க. மாஷா அல்லாஹ். 2 படிப்பினைகள் வாலிபர்களுக்கான, பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு. 2 படிப்பினைகள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதில் முதல் படிப்பினை என்ன? பெற்றோர்களுக்குரிய படிப்பினை. முதல் படிப்பினை, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஒருத்தர் மேல மட்டும் பாசம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு தன்மையை வைத்து கூடுதல் பாசம் வரலாம். ஒரு பையன் நல்லா படிப்பான், அதனால பிடிக்கும். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அத்தாவுக்கு நல்லா சின்னம் செய்வான், அதனால கொஞ்சம் பிடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். வெளிப்படுத்தும் பொழுது பாசம் சமமாக இருக்க வேண்டும். அப்படி பாசம் ஏற்றல் தாழ்வாக வெளிப்படும் பொழுது பிள்ளைகளுக்கு மத்தியில் பொறாமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நாம் அழகான முறையில் விளங்குவதற்கு ஒரு நிகழ்ச்சி எழுதுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக் குழந்தை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய குழந்தைகளை தந்திருந்தா, அந்த குழந்தைகளில் ஒருத்தவங்க ஒரு பெண் பிள்ளை, நிறைய பெண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளை. அவங்களுக்கு நிறைய குழந்தை. அதாவது ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளிடத்தில் கேட்கிறாங்க, உனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, பொதுவாக ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, ஷஹீதானாங்கன்னு நம்ம சின்ன வயசுலயே வஃபாத்தாயிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க பிள்ளைய பார்த்தாங்க, அவங்க பேர பிள்ளைகளும் பார்த்தாங்க. இப்ப ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளிடத்தில் கேட்கிறார்கள், மகளே, உன்னுடைய பிள்ளைகளில் இந்த சம்பவத்தை பிள்ளைகளாக இருப்பவர்கள் வாலிபர்கள் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா சில சமயங்கள்ல அந்த பெற்றோர்களை பார்த்தாலே அக்காவுக்கு அவனை தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது, எல்லாரையும் தான் பிடிக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி வெளிப்படுத்தும் போது அப்படி படுத்திக்கலாம். எல்லோருக்கும் சமமாகத்தான் பிடிக்கும் என்ற அழகான ஒரு சம்பவம். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகளை பார்த்து கேட்கிறாங்க, உன்னுடைய பிள்ளைகளில் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு கேட்டார். ஒரு விசித்திரமான பதில், உலகத்தில் எந்த பெண்ணும் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹோட வம்சத்துல வந்தவங்க இல்ல, ஒரு அழகா நச்சுன்னு பதில் சொன்னாங்க. என் பிள்ளைகள்ல எனக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் தெரியுமா? யாரு ரொம்ப சின்ன பையனா இருக்கானோ அவனை அவன் பெரியவனாக ஆகும் வரை பிடிக்கும்னாங்க. இந்த பதில் எவ்வளவு அழகான பதில் தெரியுங்களா? இதை இன்னைக்கு மாணவர்கள் உணரணும். சில வீடுகள்ல பெரிய பையனா ஒருத்தர் இருப்பார், 3வது ஒரு பையன் பிறந்திருப்பார். இந்த பெரிய மூத்த பையனுக்கு அந்த சின்ன பையனை பார்த்தாலே அத்தாவுக்கு அவனைதான் பிடிக்குது, அவனைதான் பிடிக்குது, அம்மாவுக்கும் அவனைதான் பிடிக்குது சொல்லிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. தயவு செய்து வாலிபர்களை நினைக்காதீங்க. அந்த வயசுல நீங்க இருக்கும்போது உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க மறந்து போயிட்டீங்க. இன்னும் ஒரு படி ஜாஸ்தியா சொன்னா, நீங்க முதல் பையனா இருக்கிறீங்க, உங்க அத்தாவுக்கு உங்களை வச்சுதான் உங்க அத்தாவே ஆனாங்க. என் முதல் பையன் சொல்லி கடைசி பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல, அதை விட பல மடங்கு உங்கள் மீது பாசமா இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியாது, அது மறந்து போயிடுச்சு. உங்களுக்கு அந்த கடைசி பையனை பார்க்கும்போது எனக்கு இது 3 வயசுல இருப்பான், அந்த 3 வயசு பையன் மேலதான் அத்தாவுக்கு ரொம்ப பாசம். நீங்க 3 வயசுல இருக்கும்போது அந்த 3 வயசு பையன் மேல எவ்வளவு பாசமா அத்தா இருக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு. ஏன்னா நீங்க தான் முதல்ல எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கணும். புது வண்டி, புது சைக்கிள், புது ட்ரெஸ். உங்க தம்பிலாம் நீங்க போட்ட ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பான், இருக்கா இல்லையா? அப்ப தயவு செய்து நம்மள அத்தா ஏற்றத்தாழ்வா பார்க்கிறாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க 2வது ஒரு பதில் சொன்னாங்க. ஒண்ணு என்ன சொன்னாங்க? எனக்கு ரொம்ப சின்ன பையனை ரொம்ப பிடிக்கும், எது வரைக்கும் அவன் பெரியவனா வரலை. அடுத்த ஒரு பதில் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகள்ல யாரு வெளியூருக்கு போயிருக்கானோ அவன் வீடு திரும்புற வரைக்கும் அவனை தான் பிடிக்கும். பாக்குறோமோ இல்லையா? காலேஜில் யாரையும் சேர்த்துட்டாங்க, மதரசால யாரையும் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க,
நீங்க வாரத்துல ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை போகும்போது என்னமோ செஞ்சு கொடுப்போம். வீட்டுல இருக்க பையன் இருப்பான், அவங்க செய்யறாங்களோ அவனுக்கு தான் நிறைய செஞ்சு கொடுக்குறான் அப்படிலாம் பேசுனா பாசமா பேசுவான். நம்ம கிட்ட திட்டுறாங்க, ஆனா அவன் போன் வரட்டுமே எப்படி பேசுறாங்கன்னா பிரிச்சிருக்கான். அழகா சொன்னாங்க, என்னை விட்டு பிரிந்த மகன் வீடு திரும்பும் வரை அவனை தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்து 3வது ஒரு பதில் சொன்னாங்க. 3வது ஒரு பதில் என்ன பதில்னா, என்னுடைய பிள்ளைகளில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டால் அவன் உடல்நிலை சரியாக ஆகும் வரை அவனை தான் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தானே? யாருக்காவது உடம்பு சரியில்லை செய்வாங்க, அவனுக்கு ஊசி போட்டு அவனுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு தந்து எல்லாம் கவனிப்பாங்க. என்னத்தா தைலம் தேய்ச்சி விடட்டுமா, காலை அமுகட்டுமானா இவனுக்கு எரியும். அம்மா பாரு அவனுக்கு பண்றது கிடையாது. எல்லோரும் சமமான பாசம் தான். அந்தந்த தன்மைகள் அந்தந்த கட்டத்தில் வெளிப்படும் பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி. ஆனால் எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு பார்க்க மாட்டார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பாகுபாடு பார்க்க கூடாது என்பது பெற்றோர்கள் ஒன்று. 2வது மிக முக்கியமான படிப்பினை என்ன தெரியுங்களா? தயவு செய்து பிள்ளைகள் தவறு செய்தால், நல்ல இது மனசுல புரிய வைக்கணும். பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களிடத்தில் பேசுவதை விட்டுவிடாதீர்கள். ரொம்ப முக்கியமான செய்தி. சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல பேச மாட்டாங்க. ஒரு பையன் தான் பேச மாட்டார், இல்ல சில 3-4 பசங்க தான் அதுல ஒரு பையன் பேச மாட்டார். ஏங்க உங்க பையன்கிட்ட நீங்க பேசல அப்படின்னு கேட்டா, அவன்கிட்ட மனுஷன் பேசணும்னா என்னெல்லாம் பண்றான்னு தெரியுங்களா அப்படின்னு அந்த பையன் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. கரெக்ட், அந்த பையன் செஞ்சது தப்பு தான், தவறு தான். அந்த தவறு அவன் செய்கிறான் என்பதற்காக பெற்றோர்களாகிய நாம், அதிலும் குறிப்பாக தந்தை, பேசுவதை விட்டுவிட்டால் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அத்தை பேசாம போயிட்டாங்க, அதனால இந்த தவறை நம்ம விட்டுருவோம் விட மாட்டான். இன்னும் துணிச்சலாக அந்த பாவத்தில் ஈடுபடுவான். காரணம் என்ன? கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அத்தா பேசிக்கிட்டே இருந்தாதான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அம்மாவுக்கெல்லாம் பயப்பட, அம்மா ஜல்லி கண்டிப்பா சிரிப்பான், அம்மாவுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. தகப்பன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை நாம் இங்கு பார்க்கலாம். எப்பேற்பட்ட தவறுகளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்க செஞ்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நைஸா எங்க கூட அனுப்பப்பட்டீங்க, நாங்கெல்லாம் பாதுகாக்க மாட்டோமா? அவங்களுக்கு பயம். அத்தாவுக்கு சின்ன பையனா இருக்கானே, கொண்டு போனா ஏதாவது ஆயிடுமோ, நல்லா கவனிக்கணும். சின்ன பசங்களை நம்ம கூடவே வைக்கணும், ரொம்ப முக்கியம். கூடவே வைக்கணும். அவங்களுக்கு பயம். அதெல்லாம் இல்லைத்தான், நாங்க சூப்பரா பார்த்துக்கிறோம். நைஸா கூப்பிட்டு போய் பேசி செத்து போயிட்டான்னு சொல்லி ரத்தத்தை தடவி கொண்டு வந்து தந்து கிணத்துல தூக்கி வீசிட்டு, மறுநாள் ஓடி போய் கிணத்துல இருந்து யாரோ எடுத்தவங்ககிட்ட இல்ல இல்ல எங்க தம்பி தான் அப்படின்னு சொல்லி காசுக்கு வித்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து, எவ்வளவு பெரிய அநியாயங்கள். இதெல்லாம் பார்த்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், போகடா அவங்ககிட்ட மனுஷன் பேசுவானா, என் பிள்ளைய கொண்டு போய் சாவடிச்சு வந்தீங்கடா அப்படின்னு சொன்னாங்களா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்? அப்படின்னா நீங்க அந்த சூறாவை எடுத்து பாருங்க. சூறா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிகழ்ச்சியே என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசுவதை தான் அல்லாஹ் பதிவு செய்யறான். இதுல இருந்து சொல்றாங்க, பிள்ளைகள் எப்பேற்பட்ட தவறுகளை செய்தாலும் சரி ஒதுக்கி தள்ளி விடாதீர்கள். என்கிட்ட பேசாதடா, என் வீட்டை விட்டு போயிடுறா, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்க பையன் போதை கடிமை ஆயிட்டான், ரொம்ப பெரிய தப்பு செய்யறான், என்ன தவறு செய்தாலும் சரி பிள்ளைகளை ஒதுக்கி விடாதீர்கள். போ, வீட்டை விட்டு விட்டு திறக்கிறாதீங்க, பேசாம இருக்காதீங்க. பேசாம இருந்தீங்க ரொம்ப போதை கடிமையாகும். நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. இதெல்லாம் பெற்றோர்களுக்கான. 2வது படிப்பு. 3வது படிப்பினை பிள்ளைகளுக்கான. நிறைய படிப்பினை எல்லாம் இருக்கலாம். 3வது படிப்பினை என்ன? வாலிபர்கள் இது மிக முக்கியமாக ஆழமாக கவனிக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்திருந்தான்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன சொல்லுவோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன அல்லாஹ் என்ன கொடுத்திருந்தான்? அழகுதான் சொல்லுவீங்க. அறிவையும் கொடுத்திருந்தான். ஆனா நம்ம எடுத்தவங்க என்ன சொல்லுவோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்றா, பிதமனின் பஹ்சின் தராஹிம மஅதூதா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது கிணத்தில் வீசப்பட்டு கிணத்திலிருந்து எடுத்த பிறகு விற்கப்பட்டார்கள் அல்லவா? அல்லாஹ் சொல்றான், அற்ப காசுகளுக்காக. மஅதூதா அப்படின்னா எண்ணி முடிச்சிருக்கான்.
அப்படின்னா எண்ணி முடிச்சிடலன்னு அர்த்தம். சில சில வெள்ளிக்காசுகளுக்கு பகரமாக, அற்பம் என்ற வார்த்தை வரை பயன்படுத்தலாம். அற்பமான சில வெள்ளிக்காசுகளுக்கு பகரமாக அவர்கள் விற்று விட்டார்கள். நீங்க சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. இப்ப யோசிக்கிறாங்க, என்ன அறிவுன்னு சொல்லாம அழகுன்னு சொல்லலாம். அழகா எல்லாம் கொடுத்துருக்கலாம். அதிலும் குறிப்பா விற்கும் போது அவங்க பெரியவங்களாயிட்டாங்களா, சின்ன பையனா? சின்ன குழந்தை. கொஞ்சம் செஞ்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பேரழகு. அவங்க குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க சொல்லுங்க. எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. நம்மள சில பேருக்கு இந்த கல்யாணம் ஆகும்போது 24 வயசு இருக்கும். மாப்பிள்ளை போட்டோவை தாங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை போட்டோ என்ன செய்வாங்க சொல்லுங்க? கொஞ்சம் 18 வயசு போட்டோவை காட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு போட்டோவை காட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு 22 வயசுன்னு வைங்க. 18 வயசு 15 வயசு போட்டோவை காமிப்பாங்க. ஏன் நம்மளுக்கு சில பேருக்கு 60 வயசு கூட ஆயிரும், 70 வயசு கூட ஆயிரும். ஆனா அவருடைய சின்ன குழந்தை போட்டோ அவர் கிடைச்சிச்சுன்னு வைங்க, சந்தோஷத்தை பார்க்கணும். ஃப்ரெண்டு கிட்ட காமிப்பாங்க, என் போட்டோ பாரு குழந்தையில அப்படின்னு. ஏன் குழந்தை போட்டோ காமிக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிறத விட குழந்தையில எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க, கொஞ்சம் அழகா இருக்கிறாரு. நாம சிந்திக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேரழகு, குழந்தையில் இன்னும் அழகு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த அழகு அற்பமான சில தங்க காசுகள்ல வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார். இன்னைக்கு வெள்ளி 1 கிராம் எவ்வளவு சொல்லுங்களேன்? வெள்ளி 1 கிராம் எவ்வளவு? 280 ரூபா. 280 ரூபாயா? 95. கரெக்டா இன்னைக்கு ரேட்டு சொல்றீங்க போல. நான் நேற்று ரேட்டு சொல்றேன், காலையில பார்த்தேன். 295 ரூபா கரெக்ட். இன்னைக்கு 295 ரூபா ரேட்டு. 300 ரூபா நீங்க. ஆனா அதுவே தங்கம் 1 கிராம் எவ்வளவு? 14,600 ரூபாய் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப துல்லியமா இதான் வேலை பார்த்துட்டே இருக்கிறது. எவ்வளவு ஏறி இருக்கு எவ்வளவு. அதுவும் இப்போ ஒரு 4-5 மாசமோ அதேதான் வேலை. தங்கத்தை வாங்கலாமா வெளியே வாங்கலாமா, தங்கத்தை வாங்கலாமா வெளியே வாங்கலாமா. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் வித்தியாசம் பாருங்க. வெள்ளி ரொம்ப ரேட் இப்ப ஏறி இருக்கு, டக்குன்னு இறங்கிச்சு, இருந்தாலும் ஏறி இருக்கு. ஏறி இருந்தா கூட 1 கிராம் எவ்வளவுதான்? 300 ரூபாய் தான். ஆனா தங்கம் 1 கிராம் எவ்வளவு? 15,000 ரூபாய். 15,000 எங்க இருக்கு, 300 ரூபாய் எங்க இருக்கு. அதுதான் நம்ம அல்லாஹ் சொல்றான், தங்கத்துக்கு கூட விற்கப்படலைங்க, வெள்ளிக்கு தான் விற்கப்பட்டாங்க. அழகுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இல்லை என்பதை பதிவு செய்து விட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் அழகு, குழந்தையில் இன்னும் அழகு. ஆனால் தங்கத்திற்கு கூட விற்கப்படவில்லை. அற்பமான சில வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார்கள். அந்த அழகு அவர்களை எங்கு கொண்டு சென்றது தெரியுமா? கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். அழகின் காரணத்தினால், அழகின் காரணத்தினால் திருட்டு பட்டம் கட்டப்பட்டார்கள். அது குர்ஆன்ல சூசகமா ஒரு இடத்துல வருது. அவங்க தம்பி புன்யாமீன் திருடியதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருடின மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல திருடினா, இந்த காலத்துல நம்ம சட்டம் என்ன, திருடினா செய்ய வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷரியத் என்னன்னா, யாராவது யார் பொருளையா திருடி விட்டா திருடினவரை அடிமையா வச்சுக்கலாம், வேலைக்காரனா. தன்னுடைய உடன் பிறந்த புன்யாமீனை வசிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தனியா கூப்பிட்டு, நீ திருடின மாதிரி யார் திருட, நான் யூசுப், உன்னை என் கூட வச்சுக்க போறேன் அரண்மனையில, அதனால நீ திருடின மாதிரி என்ன செஞ்சிருவேன், செட் பண்ணிடுவேன், நீ பயப்படாத அப்படின்னு செட் பண்ணுவேன்ட்டாங்க. திருடின மாதிரி செட் பண்ணி யாரை வச்சுக்கிட்டாங்க, கூட வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல அழகா இருந்தாங்கல்ல, அவங்களுடைய மாமி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாங்கிட்ட வச்சுக்கிறதுக்கு திருடின மாதிரி ஒரு பொருள் எடுத்து இடுப்புல கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு காணான்னு தேடின மாதிரி தேடி என்ன செஞ்சாங்க, யூசுப் திருடிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடன் பிறந்த சகோதரர் திருடின மாதிரி செட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்ப பாருங்க, திருடிட்டாரு, நான் வச்சுக்க போறேன்னு சொன்னப்ப அந்த சகோதரர்கள், கூட வந்த சகோதரர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவன் திருடி இருந்தா அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த மாமி திருடிட்டாருன்னு வச்சுக்கிட்டாங்க, அது உண்மையா தான் இருக்கும். இவன் திருடினா இவங்க அண்ணனும் திருடிதான் இருப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்றது விளங்குதுங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் திருடல, அவங்க தம்பியும் திருடல, வேற அவங்க அண்ணனும் திருடல, 2 பேருமே திருடல. ஆனா என்ன விஷயம்னா, இவன் திருடி இருந்தான்னா இவங்க அண்ணனும் திருடிதான் இருப்பான். அப்ப என்னன்னா அந்த ஜீன் அப்படி வரும் அப்படின்ற செய்தி அங்க இருக்கு. நிறைய சொல்ல வருவது, இந்த திருட்டுப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கிடைச்சிச்சு. எதனை வச்சு? அழகை வச்சுதான். அது அழகான குழந்தைய நம்ம வச்சுக்கணும்ட்டு. அப்ப அழகு
கிணற்றில் தள்ளியது, அழகு திருட்டு பட்டத்தை கொடுத்தது, அதே அழகுதான் அவர்களை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றது. அழகு எதையும் பண்ணிடல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில. கணியத்திற்குரியவர்களே, சிம்மாசனம் ஏறினார்கள், அறிவு அவர்களை ஏற்றியது என்று குர்ஆன் சொல்லுது. இஜ்அல்னி அலா கஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். கஸானாவுக்கு என்னை பொறுப்பாக ஆக்குங்கள், என்னை அமைச்சராக ஆக்குங்கள். நான் வறுமையை போக்கக்கூடிய, தானியங்களை பாதுகாக்கக்கூடிய அறிவாற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹஃபீதுன், நான் இந்த தானியங்களை பாதுகாப்பேன். நீண்ட நாள் வரை பாதுகாக்கின்ற ஆற்றல். அலீமுன், அதை பாதுகாத்து எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அறிவாற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான். என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கள் என்று கூறினார்களே, எதை வைத்து? நான் அழகாக இருக்கிறேன் என்று அல்ல, நான் அறிவாளியாக இருக்கிறேன். நான் அறிவாளி, என்ன அந்த போஸ்ட் எனக்கு கொடுங்க. நான் இன்னைக்கு வாலிபர்களே, கல்லூரிக்கு படிக்க செல்கின்றவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காலேஜுக்கு போய் சேர்க்கும் போதே என்ன செய்யறாங்க? எனக்கு ஒரு நல்ல பைக் வேணும். ஸ்பெண்டர் வச்சுக்கிறியா? ஸ்பெண்டர்லாம் கிளம்ப எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு இது எப்படி இருக்கு? அப்படி அவங்க அம்மாவும் உட்கார முடியாது, அவங்க அத்தாவும் உட்கார முடியாது. என்னடா குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீனே போடா பைக்கில், நான் உட்கார வேண்டுமா? ஒரு கேரி வேக மாட்ட முடியாது. வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துடுறா, அம்மா அந்த ஸ்கூட்டர்ல எதையும் மாட்ட முடியாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, பைக்கு அழகா இருக்கணும், ஷர்ட் அழகா இருக்கணும், பேண்ட் அழகா இருக்கணும், வாட்சு அழகா இருக்கணும், கண்ணாடி போட்டா கண்ணாடி அழகா இருக்கணும், பாடி அழகா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். காலேஜுக்கு போனா என்னை பார்க்கிறவங்க என்ன அழகா இருக்கிறாருன்னு நினைக்கணும். இதே சிந்தனை. கணியத்துக்குரியவர்களை, பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் செல்வது எதற்கு? அழகை அதிகரிப்பதற்கா, அறிவை அதிகரிப்பதற்கா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகு எந்த மேம்பாட்டையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அறிவுதான் அவர்களை மேலே கொண்டு சென்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். முதல் யுத்தம் பத்ர் யுத்தம் நடந்து முடிகிறது. 70 கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள். 70 கைதிகளை விடுதலை செய்கிறார்கள். என்ன அப்படின்னா, 4000 திரகம் கொடுத்துட்டு போலாம். முடியலையா 3000 திரகம், முடியலையா 2000 திரகம், முடியலையா 1000 திரகம் கொடுத்துட்டு போயிடலாட்டாங்க. அதுவும் முடியலையா, மதீனாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய 10 குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டா நீங்க போயிடலான்னு. நீங்க சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், முஸ்லிம்கள் கூட கைதிகளாக மக்காவில் இருக்கிறாங்க, மதீனாவுக்கு வர முடியாம. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, நான் 70 பேரை விட்டுறேன், எங்க 70 பேர் அங்கிருந்து என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது சொல்லல. 70 பேரை நீங்க கூட்டு போகணும்னா பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு. மக்கால வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டாச்சு, கையில காசு இல்லை. இந்த 70 பேரை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம் ரசூலுல்லாஹ்? காசை பார்த்திருக்கலாம்ல, பொருளாதார மேம்பாடை பார்த்திருக்கலாம். அதை விட்டாங்க. என்னுடைய மதீனத்து குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்க, நான் விட்டு விடுகிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசிரியராக ஆகிவிட்டார்கள், நீங்க விடுதலையாகி போயிடலாம். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்ன? வந்தவர்கள் அடிக்க வந்தவர்களிடத்தில் கூட படிப்பு இருக்குமானால் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். வந்தவங்க அடிக்க வந்தவங்க தான், ஆனா படிச்சவங்களா? படிக்க கத்துக்கிறீங்க. அது மட்டுமல்ல, அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட என்னத்தை கத்திருப்பாங்க? என்ன கத்திருப்பாங்க? அவங்க அடிக்க வந்து விரோதி, இந்த குர்ஆன் ஹதீஸை கத்திருப்பாங்க. அடிக்க வந்த விரோதிகளிடத்திலே உலக கல்வியைத்தான் கற்க வைத்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, கல்விதான் மேம்பாட்டை தரும். அந்த கைதிகளிடத்தில் எழுத படிக்க கற்றுக்கொண்டவர் தான் ஸைத் இப்னு சாபித். மறந்துடக்கூடாது. அந்த ஸைத் இப்னு சாபித் தான் குர்ஆனை ஒன்று சேர்த்தார். அவருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தவங்க யாரு? உஹது யுத்தத்தில் கைதிகளாக மாட்டியவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஸைத் இப்னு சாபித் தான் பிந்தைய காலத்திலே 15 நாளிலே சுரியானி பாஷையை கற்றுக்கொண்டார். 15 நாள்ல சுரியானி பாஷையை கற்றுக்கொண்டார். கணியத்திற்குரியவர்களே, எனவே கல்வி என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா முதலில் இறக்கி வைத்த 5 வசனம், அதுல முதல்ல என்ன சொன்னால? படியுங்கள் தான் சொன்னான்.
படியுங்கள், ரப்புடைய பெயரை கொண்டு படியுங்கள். படியுங்கள், மீண்டும் சொல்கிறான், உங்களுடைய ரப்பு கண்ணியமானவன்றான். படியுங்கள் சொன்ன உடனே ரப்பு கண்ணியமானவன் அப்படின்னு ஏன் சொல்றான் தெரியுங்களா? படிப்பா, நான் கண்ணியமானவன், உன்னை கண்ணியமா வைப்பேன்றான். இன்னைக்கு சமுதாயம் விட்டு விட்டது. கணேசக்குரியவர்களே, சூரத்துல் பக்கரால ஒரு இடத்துல வருது, ஒரு நபி சொல்றாங்க, பனீ இஸ்ரவேல்ல ஒரு நபி சொல்றாங்க, உங்களில் தாலூத்தை அல்லாஹ் அரசராக ஆக்கியிருக்கிறான். கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். தாலூத்தை அந்த காலத்துல எல்லாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி வரைக்கும் நபி வேற ஒருத்தரா இருப்பாரு, அரசர் வேற ஒருத்தரா தான் இருப்பாரு. நபி தான் சொல்றாங்க, பாருங்க உங்களுக்கு அரசர் யாரு? தாலூத். நபி தான் சொல்றாரு. அப்ப அந்த மக்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க? தாலூத் அரசரா? தாலூத் அரசரா? அவர்கிட்ட என்ன இருக்கு? வலம் யுக்த சாட்டம் மினல் மால், அவரு ஏழை, அவர்கிட்ட காசே இல்லை, அவரை விட பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நாங்க இருக்க, அவர் அல்லாஹ் அரசராக்குவானோ என்று கேட்ட பொழுது அந்த நபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், உங்களை விட தாலூத்தை நான் அரசராக ஆக்கியிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு ஜாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், உங்களிடத்தில் பணம் இருக்கலாம், அவரிடத்தில் கல்வி இருக்கிறது என்றார். உங்க பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்ம், அல்லாஹ் அவரிடத்தில் விசாலமான கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான். நிறைய பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க, பணத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், எதையும் சாதிக்கலாம் நினைப்பாங்க. கிடையாது. உங்க பணத்துக்கு மதிப்பு கிடையாது. பணத்தை வைத்து எதையும் சாதிக்க முடியாது. பணம் உங்ககிட்ட இருக்கலாம், அவர்கிட்ட கல்வி இருக்கிறது. ரெண்டாவது ஒண்ணு சொன்னாங்க, வாலிபர்கள் அதையும் கவனிக்கணும். வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், பாடி அவருக்கு இருக்குன்னாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் உடம்பும் இல்லை, என்னமோ பான் பராக அதை இதை போட்டு உடம்பு எடுத்துக்கிறாங்க. இரண்டு அவசியம். நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டுமா? இரண்டு மிக முக்கியமானது. கல்வியிலும் தேர்ச்சி அடைய வேண்டும், சக்தி வாய்ந்தவர்களாக உடல் ரீதியாகவும் பலம் மிக்கவர்களாக உருவானால், கல்வியும் சக்தியும் இருக்குமானால் அல்லாஹ் ஆட்சியையும் கொடுப்பான். படிக்காதவர்களிடத்தில் ஆட்சி போச்சுன்னா எப்படி இருக்கும்னு நல்லா நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படித்தவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். கணேசக்கூடியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவங்க சொல்றாங்க, ரலீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி பீனா, ஒரு கவிதை அது. ரலீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி பீனா லனா இல்முன் வலில் ஜுஹாலி மாலுன். அவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? ஜப்பாராகிய அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பொருந்தி கொண்டோம். அல்லாஹ் எங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தான், எங்களுடைய விரோதிகளுக்கு செல்வத்தை கொடுத்தான். எங்களுடைய விரோதிகளுக்கு செல்வத்தை கொடுத்தான், கல்வி அறிவை எங்களுக்கு கொடுத்தான், நாங்கள் அதை புரிந்து கொண்டோம். பகிர்ந்தல் மால், ஏனெனில் அவர்களுக்கு செல்வம் இருக்கலாம், அதை வைத்து எங்களுக்கு எந்த ஒருமே கஷ்டம் கிடையாது. பகிர்ந்தல் மால் அல்லாஹ் யஃப்னி அன் கரீப், காரணம் எங்களுடைய விரோதிகளிடத்தில் பணம் இருக்கலாம், அந்த பணம் கூடிய விரிவில் அழிந்துவிடும். விரோதிகளிடத்துல பணம் இருக்கலாம், அந்த பணம் கூடிய விரைவில் அது அழிந்து போகிவிடும். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த கல்வி அது அழியாத சொத்து. இன்னைக்கு காசு பணம் இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா கல்வி ஞானத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தானே, இது என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். இது வாலிபர்கள் கவனிக்கணும். சில பேருடைய அத்தா நல்ல சொத்துக்காரா இருக்கலாம், 2-3 கடைக்கு சொந்தக்காரா இருக்கலாம். இப்ப அத்தா என்ன செய்வாரு, நம்ம தான் படிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கோம், நம்ம பையனாவது என்ன செய்யணும், நல்லா படிக்கணும்னு நினைச்சு பெரிய பெரிய காலேஜ்ல சேர்த்திருப்பாரு. இந்த பையனுக்கு என்ன செஞ்சு தெரியுமா, நமக்கு பிரச்சனை இல்லை, படிக்கணும்னு அவசியம் இல்லை, அத்தாவுக்கு என்ன இருக்கு, 1-2 கடை இருக்கு, நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம், படிச்சாலும் சரி படிக்காதீங்களும் சரி, சொல்லுங்க, நாம கடையில தான் உட்காருவோம். அத்தாவே சொல்லுவாரு, உனக்கு அந்த கடைடா எங்க கடா, இவன் எங்க படிப்போம். தயவு செய்து சொல்கிறேன் வாலிபர்களே, நீங்க உங்க அத்தை ஏற்படுத்தின கடையில உட்கார்றதா இருந்தாலுமே படித்து விட்டு வந்தாம,
படிக்காம போய் உட்காராங்க. காரணம், இந்த செல்வம் அழிந்து விடலாம், ஆனால் கல்வி அழியாது. நான் 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலம், அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் இருந்தார். ஒரு 7 சின்ன பையன் அவ்வளவுதான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்திட்டு இருப்பார். அந்த வழியா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க, வேலை செய்யறதுக்கு போறாங்க. எங்கன்னா தோபின்னு உருதுல சொல்லுவாங்க, வண்ணா வீட்டுக்கு போறாங்க. அத்தா இறந்துட்டாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அத்தா மூட்டையிட்டாங்க. அம்மா விடல, சம்பாதிக்க முடியல. பையனை வேலையில சேர்த்துட்டாங்க. யார்கிட்ட? வண்ணா கிட்ட. துணி துவைக்கிற இடத்துக்கு போறாங்க. அவர்கிட்ட போய் துணி துவைச்சு கொடுத்து கொஞ்சம் காசு கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடுவோம். திடீர்னு போகும்போது ஒரு நாள் பாக்குறாங்க, பாடம் நடக்கிற சத்தம் வெளியே கேட்குது. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி என்ன பாடம் நடக்கிறாங்கன்னு உள்ள போய் உட்காந்துட்டாங்க. உள்ள போய் உட்காந்தா மாணவருக்கும் ஆசிரியரை பிடிச்சிருச்சு, ஆசிரியருக்கும் மாணவரை பிடிச்சிருச்சு. அபூ ஹனீஃபா சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையனா இருக்கப்பா, டெய்லி பாடத்துக்கு வாப்பான்ட்டாங்க. இப்ப அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி எங்க போறதை விட்டாங்க, வண்ணா கிட்ட போய் துணிக்கு வச்சு கொடுக்கறத விட்டுட்டாங்க. எங்க உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க? இங்க உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்ச நாள்ல யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் வண்ணா போய் சொல்லிட்டான்ல, உங்க பையன் என்ன செய்யறது இல்லை, வேலைக்கு வர்றது இல்லைன்னு. உடனே அம்மா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பிடிச்சி கை தர தண்ணி வந்தாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்து சொன்னாங்க, என்ன வேலை பண்ணீங்க? அத்தா இல்லாம கஷ்டப்பட்டு, அவனுக்கு அத்தா கிடையாது, வண்ணா கிட்ட போனதுக்கு 4 காசு கிடைக்கும், எப்படி நாங்க சாப்பிட்றது? ஏன் அவன் வேலைக்கு போறவனை ஏன் பாடத்துல உட்கார வச்சீங்க? அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அம்மா அந்த வண்ணா எவ்வளவுமா உங்களுக்கு கொடுத்துருவான், அந்த காசை நான் கொடுக்குறேம்மா, தயவு செஞ்சு பையனை வேலைக்கு பதிலுமா உட்கார வைக்க. அப்போ அவங்க அம்மா கேட்டாங்களா, காசு கொடுத்துருவீங்க, தொழில் யாரு கற்றுக் கொடுப்பா? அங்க போனா காசும் கிடைக்கும், தொழிலும் கத்துக்குருவான், அடுத்து தொழில் ஆரம்பிப்போம், உங்ககிட்ட ஒரு காசு படிச்சு என்ன பண்ண போறான்? அப்ப அப்போ நீங்க நம்ம சொன்னாங்கம்மா, கவலைப்படாதுமா, நான் எப்படிப்பட்ட கல்வியை தரேன்னா, உன் பையன் ஒரு நாள் பாதாம் பிஸ்தாவில் அரைச்ச ஹல்வாவை சாப்பிடுவான். சரி, என்னமோ சொல்றாரு, நம்மளாம் மைதா மாவு ஹல்வா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பாதாம் பிஸ்தாவை அரைச்ச ஹல்வானா அது பெரிய பணக்காரன் ஆயிடுவோம் போலன்னு ஓடிட்டு போயிட்டாங்க. காலங்கள் ஓடிச்சு, அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி காலம். இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைமை நீதிபதியாக அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி நியமிக்கப்படுகிறார். அப்போ ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துல பாதாம் பிஸ்தாவை அரைச்சி ஹல்வா செய்யப்படுது. நாமளே எந்த ஹல்வா சாப்பிடுறோம்? மைதா மாவு. பாதாம் அரைச்சி பிஸ்தாவை அரைச்சி அந்த மாவுல ஹல்வா பக்கத்துல உட்கார வச்சு கொடுக்குறாங்க. அந்த ஹல்வாவை வந்த உடனே சாப்பிடும்போது அழுக வந்துருச்சு. காரணம் என்ன? தன்னுடைய தாய்க்கு முன்னால அபூ ஹனீஃபா சொன்னது ஞாபகம். அழுகுறாங்க. அப்ப ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்குற, ஏன் அழுகுற, ஏன் அழுகுறீங்க? அப்ப அந்த நடந்த சம்பவத்துல சொல்றாங்க, ரொம்ப ஏழையா இருந்த அத்தா இல்லாம இருந்தாங்க. படிக்க வைமா, உன் பையன் பாதாம் பிஸ்தால ஹல்வா சாப்பிடுவான் பாரு சொன்னாங்க. அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாரு, எனக்கு இது மாசத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது செஞ்சு தருவாங்க, உங்களுக்கு டெய்லி இது செஞ்சு தரணும்னு நான் சொல்லிடுறேன். இப்படித்தான் கல்வி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும், ஏழைகளை செல்வந்தர்களாக ஆகும். கல்வி அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கல்லுனா கஷ்டமா, வீணா விலகிவிடும். கல்வி என்பது கஷ்டங்களை விலக்கிவிடும். இன்னைக்கு ஏழைகளா இருப்பாங்க. ஒருத்தர் இப்போ உள்ள ஜியாவுத்தீன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நீதிபதி இப்ப உயிரோட இருக்கிறாரு, நிறைய இடங்கள்ல நல்லா அழகா பேசுறாரு. அவர் சொன்னாரு, நான் படிக்கும் போது உண்மையில் நடந்தது. அவர் சொல்றாரு, நான் படிக்கிற காலத்துல சின்ன வயசுல எங்க வீட்டுக்குள்ள எரியறதுக்கு விளக்கு இல்லை. ஆமா, கொஞ்சம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லார் வீட்லயும் கரண்ட் கிடையாது. ஒருத்தர் வீட்டுல கரண்ட் இருக்கும், நைஸா ஒரே ஒரு ஒயர்ல சின்ன பல்ப் போட்டுருப்பாங்க. அது கூட கொஞ்ச நேரம் தான், அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க, திட்டுவாங்க. அப்படி நான் படிக்கும்போது எங்க வீட்டுக்குள்ள விளக்கு இல்லை, ஆனா நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். இன்னைக்கு என் காருக்கு மேல விளக்கு எரியுது இல்லை. இன்னைக்கு நான் போற காருக்கு மேல, அரசாங்கம் கார் கொடுத்தா என்ன இருக்கும் மேல, நான் படிக்கும்போது வீட்டுக்கு உள்ள விளக்கு இல்ல, இன்னைக்கு நான் போற காருக்கு மேல விளக்கு எரியுது. இப்படித்தான் இந்த கல்வி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே வாலிபர்களே, அத்தா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது, நான் தான் படிக்கல என் பையனாவது படிக்கட்டும் என்று கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எனவே தயவு செய்து அழகு
அலங்காரம், அதுக்கு பின்னாடி போறதை விடுங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அசிங்கம் காதல் வலையில சிக்கி எது சிந்தனை கெட்டு போய் அசிங்கம் ஆபாச போய் ஈடுபடுறாங்க. படிங்க, நல்லா படிங்க, இந்த சமுதாயம் முன்னேறும். இன்ஷா அல்லாஹ் வளமாக நாம் வாழலாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாலிபர்களுடைய வருங்காலத்தை அல்லாஹ் தஆலா வளமானதாக அல்லாஹ் தேர்வு செய்வானாக. படித்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.